ஷேய் நந்தி ஏப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா, முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. 7 செம்பமாக ரோடு போட்டு எல்லாம் அழிச்சிட்டான்ப்பா. என்னென்ன பண்ணணுமோ அத்தனை கூத்தடிக்கான். இப்போ நீதிமன்றத்தில் அத்தனை வழக்காடி அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல. வெளியில் வண்டி பைபாஸ் ரோட்டில் நாங்குவழி சாலையில் பஸ்ஸு, லாரி, ஈச்சேர் வண்டி நொட்டு நொடுக்கு லோடு கொண்டு போகிறது அவங்களுக்கு என்ன தெரியும்? கோர்ட்டில் தெரியுமா? எதுவுமே தெரியாது. நல்லா கேட்டுக்கோப்பா, கோர்ட்டில் கேட்டுக்கோ. சர்ச்சி கோச்சார் ஆணு பெண்ணு கேளப்பா. ரேஷன் அரிசி அரைச்சி லோடு வருது. அவன் அந்தந்த இடத்துல கவர்மெண்ட்டை வந்து உட்காந்து ஆட்டுதான். கவர்மெண்ட் நாற்காலி சேர் பிடிச்சி ஆட்டுதான், நாற்காலி சேர். ரேஷன் அரிசி உள்ளே போயில உள்ளே பெட்டியை தூக்கி போட்டாச்சுன்னா முடிஞ்சு வச்சு அந்தந்த மாவட்டத்துக்கு அந்த செத்த பேப்பர் கொடுத்தாச்சுன்னா சரியாக போச்சு. இப்போ சனி இழுத்து வெளியே எறிவான். எப்படி இந்த ஆமை பட்டன் சொல்லி இந்த முக்காடு தொப்பி இந்த 3 மதத்துக்காரனும் தூக்கி தொங்க விடுவாங்க. நகத்தில் இருந்து இழுத்து போடும். இந்த செத்த பேப்பர் இழுத்து போட்டால் பேங்கில் இருந்தால் இழுத்து போடும். எவன் கோடிக்கணக்காக வச்சுருந்தா சாக்காக வந்து இழுத்து போடும்னு அப்படி மூளைகளை திரிச்சு விளாண்டான். இது அப்படி கிடையாது. இப்போ 7 நாட்டு சனி வெளியே இழுத்து எறிவான். வெளியே இழுத்து எறியல லோடு ஊற மாட்டோம். என்னென்ன லோடு போதும் அத்தனை லோடுக்குள்ளே காகித பேப்பரை இப்போ அடுக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி இவங்களுக்கு தெரியும்? கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்? அதான் கண்ணை கட்டி விளையாடுற விளையாட்டு, கண் கட்டு விளையாட்டு, கருப்பு ஆடை கட்டி விளையாட்டு. அந்த விளையாட்டு கணக்கு எனக்கு முடிஞ்சு போச்சு. சரியா? ஈச்சேர் வண்டி, லாரி, நொடுக்கு போகிற வண்டி அத்தனையுமே உள்ள கெட்டு இப்போ ஏற்றி கண்ட்ரோலில் ஏற்றுதான். அப்போ இவன் வச்ச கணக்கில் காவல்துறை வச்சு அங்கங்கே குடானை அடைச்சி வச்சுருப்பான். அது அவனுங்களுக்கு தான் தெரியும், அரசியல்வாதிக்கு காவல்துறைக்கு தெரியும். அதான் கணக்கு முடிஞ்சு வச்சுல. அப்போ இதை தோண்டி வெளியே எடுக்கையில் யார் வருவா? வானரப்படம் எடுப்பான். எடுக்கையில் வீடு எல்லாமே செக் பண்ணுவான். வீடு, மில்லு, தொழிற்சாலை எல்லாம் செக் பண்ணையில் உள்ள 2ஆம் நம்பர் மாட்டுவான். வியாபாரம் பிஸ்னஸ் மாட்டுவான். இப்படி தான் கொண்டு வருவார் கடவுள். காகித பேப்பர் இப்போ லோடாக போவோம். இப்போ ஜவுளி வியாபாரம் பார்க்கான். ஒரு கோட்டாவில் 40 செட்டு வச்சுருக்கான். 40 செட்டில் இருக்குது அப்படின்னா சென்னை மெட்ராஸில் 2000 லட்சம் செட்டு வச்சுருக்கான், லாரி செட்டு. அப்போ அந்த லாரி செட்டில் உள்ளே பூத்தி அடிச்சுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு மாவட்ட வாரி இந்த பேப்பரை கொண்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ நல்லா நீதிமன்றம் கோர்ட்டு நீங்கள் நடத்தா இருந்தால் லாரியை பூரா நுப்பாட்டா, ஈச்சேர் வண்டியை பூரா நுப்பாட்டா அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலேருந்து கொடுத்துருந்தா இன்றைக்கி ஒரு தப்பு நடக்காது. இப்போ பெட்டியை பூரா வெளியே கடத்தி விடுதான். பெட்டியாக அடுக்கி வச்சுருக்கான். மந்திரி வச்சுருக்கான், எம்எல்ஏ வச்சுருக்கான், முதலமைச்சர் வச்சுருக்கான். எல்லா ஆக்கங்கட்ட தமிழ்நாடு முழுவதும் பூரா குடோனாக ஏற்றி வச்சுருக்கான். அப்போ இந்த குடோனை யார் பிடிப்பா? எப்படி கோர்ட்டில் எப்படி பிடிக்க முடியும்? யார் பிடிக்க முடியாது. இதுக்கு இராணுவ வானரப்படை உள்ளே வந்தவொடனே தடவி எல்லாமே செக் பண்ணுவான். வீட்டுக்குள்ளே எல்லாம் கருவிகளை வச்சு தான் செக் பண்ணுவான். நகை எவ்வளோ இருக்குது, இடம் எவ்வளோ இருக்குது, சொத்து எவ்வளோ வச்சுருக்கான், வீடு அதெல்லாம் அப்படிலாம் வரும். ஏட்டு ஓலச்சொல்ல கணக்கு இருக்குது. வீடு உள்ளே முளைஞ்சி டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் தோண்டி வெளியே எடுக்கல எல்லாம் உள்ளே மாட்டுவான். அதுதான் கணக்கு. அதான் சொல்லிட்டார்ல கடவுள், நான் கொடுத்துருக்கிறது பூமியில் என் பூமி, விவசாய பூமி, விளைச்சி சாப்பிட்டுக்கோ, 3 வேளைக்கு திங்க, உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் 3 வேளைக்கு லாக்குன்னு திங்கல. முட்டா குயிமனை அழிக்க வந்த முட்டா செடி குயிமனை போட்டாச்சுடா. லாரியில் கடத்தல் போகுது, கப்பலில் கடத்தல் போகுது. அதான் கப்பலை கணக்கை முடிக்கார் கடவுள். இனிமேல் அடுத்து லாரியை முடிக்கணும். லாரியில் என்ன போகுது? போதை ஐட்டம் போகுது, எல்லா கழுதையும் போகுது. புரியுதா? சரி, ஒரு இடத்துல கொண்டுட்டு பெட்டியில் வச்சு அடுக்கி லாரியில் பூரா கொண்டு போய் எங்கே போய் தட்டுதான்? எங்கிட்ட போய் தட்டிட்டு போயிடுவான். மூளையோடு இருக்கான் அரசியல்வாதி. இது நீதிமன்றம் கோர்ட்டுக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் என் பிள்ளையை காணும், என் மகளை காணும், என் குடும்பத்தில் காணும்னு சொல்லலாம்ல. அது என்ன காரணம்? பூரா லாரியில் தான் போகுது. எங்கெங்கே கொண்டு போய் தட்டணும்னா பெட்டியில் போய் இறக்கிருந்தான். அப்போ இதெல்லாம் பார்க்கலையாப்பா கோர்ட்டில்? பார்க்கலையா? அப்போ லாரி நிப்பாட்டணும்ல. தமிழ்நாடு முழுவதும் லாரி பூரா நின்று போவோம், சீக்கிரமாக நின்று போவோம். லாரி இவன் போட்டால் ரோடு பூரா டிராக்டராக பிடிங்கிடுவான். வானரப்பட இராணுவம் நாங்குவழி சாலை, 2 வழிச்சாலை ரோடெல்லாம் பிடிங்கி விட்ருவான், தட்டி விட்ருவான். தட்டி இயந்திரத்தில் போட்டு பார்த்தாலும் பூரா ரோடுகளை பூரா டம்முன்னு போட்டு பிடிங்கி விட்ருவான். அதான் கணக்கு. இராணுவ வீரர்கள் பூரா உடச்சி விட்ருவான். அடுத்தாப்புல வண்டியை வச்சு ஓட்டுறான். கண்டார் வழி கலாணி குய்மன்களா பூரா 2ஆம் நம்பர். போக்குவரத்து பூரா 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் தான் இறக்குமதி ஏற்றுமதி. கப்பலில் 2ஆம் நம்பர் ஏற்றுமதி. இதே பார்த்தா கணக்கு முடிக்கணும்ல. கணக்கு போட்டாச்சு. நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லாமே பூரா இருக்குது. பூரா பாட்டாக உட்காந்துருக்கான். எப்படியோ செக் போஸ்ட் மாதிரி உட்காந்துருக்கான். அடாடா வண்டியை நுப்பாட்டா, எலெக்ஷனா நுப்பாட்டா, பூரா எல்லாம் பாழாக்கிடுவான். ஏற்கனவே ஐயா போட்டுக்கிட்டு இருக்கார். எலெக்ஷன் வச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கண்டார வலிமை அரசியல்வாதின்னு சொல்லி எல்லாம் பேச்சு நடக்கு. அப்போ
கணக்கு கொண்ட நரம்ப பிடிக்க வேண்டியது லாரி. இது போட்டாச்சு கணக்கு. இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக லாரி அப்புறம் பிடிங்கிடுவான். வானரப்பாட ராணுவ வீரர் உள்ளே வந்தோன்னா ஒத்த லாரி இராது. மாவட்டம் மாநிலம் எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒத்த லாரி லோடு எதுவுமே இராது. அதில் பூரா ஆடு மாடு கோழி பறவையில் பூரா அறுக்குது விற்பனைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ இதுக்கு தேவையா வண்டி? உயிர் படைச்சது ஆடு மாடு கோழி பறவை எல்லாம் ஒரே உயிர். அதுகளுக்கு அங்கங்கே சாப்பாடு விவசாயம் இருக்குது. சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போ அப்படின்ட்டார் கடவுள். முக்கால் சத்தியா லாரிலாம் பிடிக்கிறாருப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோ. இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் போட்டாச்சு. ஒத்த லாரி இராது, ஒத்த வண்டி இராது. பூரா லாரியில் பூரா கொண்டு போய் வெள்ளம் போய் ஏற்றிட்டு இருக்கான். உனக்கு நீதிமன்றத்தில் எப்படிப்பா தெரியும்? வழக்கறிஞர் தெரியும். ஐயா இத்தனை லோடு போகுது. அவன் வழக்கறிஞர் பேர் தான் கூட்டமாக உட்காந்து இத்தனை லோடு போகுது. இவன் பணத்தை எப்படினாலும் கொண்டு போவாயா? நீ இதெல்லாம் பறக்கும் படம் புளுத்தி படம். அவன் சொல்லுதான் பறக்கும் படம் புளுத்தி படம் அப்படிங்க வழக்கறிஞர்கள். புரியுதா இல்லையா? அப்போ ஐயா போட்ட கணக்கு தப்பாது. இராணுவத்தை வச்சு எல்லா வண்டியும் தட்டிடுவார், எரிச்சிடுவார், சாம்பலாக்கி போடுவார். ஐயா அப்படியுமா அந்த கணக்கை பார்த்த உடனே முக்கால்